வணக்கம். நார்மலா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அப்டின்னா, கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கும். அதேபோல ரிட்டர்னும் அதிகமா இருக்கும். ஓவரால் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்டின்னா, அதில மோர் தென் 20% மேல ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா, நம்மளோட போர்ட்ஃபோலியோ மார்க்கெட் கிராஷ்ல ஃபால் வரும்போது, கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால இந்த ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஓவரால் மெஜாரிட்டி நீங்க நெறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்டின்னா, இந்த ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்க அதுக்கான டைவர்சிஃபைடு அலோகேஷன் எவ்வளவோ அத நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாப் 5 ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து கடந்த 5 வருஷத்தோட சிஏஜிஆர் எந்த அளவுக்கு நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்டின்றதையும் பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிக்கர் டேப் அப்படின்ற ஒரு ஸ்கிரீனர் சாஃப்ட்வேர். இதுல ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட். இதோட பிரைஸ் வந்து இப்ப யூனிட் பிரைஸ் வந்து ₹270ல இருக்கு. அ கிட்டத்தட்ட ரூ. 270 ஒரு யூனிட்டோட பிரைஸ். கடந்த 5 வருஷத்துல சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 51% கிட்ட ரிட்டர்ன் குடுத்திருக்கு. கடந்த 2021ல ரூ. 76 ரூ. 77 இருந்த ஒரு யூனிட்டோட பிரைஸ் இப்ப ரூ. 270 அதாவது ₹200 ஒரு யூனிட்டுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 26,221 கோடி அளவுக்கு ஏயுஎம் மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ, அது அந்த அளவுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். ஈக்விட்டில அரவுண்ட் 90% ஹோல்டிங்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. மேஜர் ஹோல்டிங் அப்படின்னா ரிலையன்ஸ் ஜியோ ஃபினான்ஷியல், ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயில், பாலிமெட், பிகாச்சி ஃபுட்ஸ், ஆர்பிஎல் பேங்க், சன் டிவி, அதானி பவர் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதானி பவர்ல பார்த்தீங்கன்னா 2% வெயிட்டேஜ் இருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் 2%, அரவிந்த் லிமிடெட், ஓஎன்ஜிசி. ஸோ, லார்ஜ் கேப் ஸ்டாக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. 2வது நம்ம பார்க்க போறது நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட். 42% கடந்த 5 வருஷத்துல சிஏஜிஆர் மெயின்டெயின் பண்றாங்க. அதாவது இந்த சிஏஜிஆர்ன்றது என்னன்னா, கடந்த 5 வருஷத்துல ஓவராலா பார்க்கும்போது வருஷத்துக்கு 42% ரிட்டர்ன் குடுக்குது. ஸோ, இதுதான் வந்து சிஏஜிஆர் ரொம்ப ஈஸியா, எளிமையா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். ஒரு யூனிட்டோட விலை நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல ரூ. 183. இப்போ இந்த லாஸ்ட் 1 வருஷத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா 4% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 95% கிட்ட இவங்க ஸ்டாக் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்ல 95% ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேஜர் ஹோல்டிங் அப்படின்னா இதுல HDFC பேங்க், MCX, டிக்சன், கிர்லோஸ்கர், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், SBI, KVB, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், இமாமி லிமிடெட், NLC இந்தியா, பல்ராம்பூர் சின்னி இந்த ஸ்டாக்ஸ்லாம் இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3வது பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் ரூ. 48 நியர்லி இருக்கு இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டோட NAV வேல்யூ. சிஏஜிஆர் கடந்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 40% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. ரூ. 10,000 கோடி ஏயுஎம் மெயின்டைன் பண்றாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல. 88% வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓவரால் ஃபண்ட் வேல்யூல. ஷோபா லிமிடெட், L&T ஃபுட், சவுத் இந்தியன் பேங்க், சோழமண்டலம் ஃபினான்ஷியல் ஹோல்டிங், PCBL, அரவிந்த் லிமிடெட், யதார்த் ஹாஸ்பிட்டல், அப்பார் இண்டஸ்ட்ரீஸ், REC லிமிடெட், கர்நாடகா பேங்க், பவர் ஃபினான்ஸ், ஷெய்லி இன்ஜினியரிங் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மேஜரா இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது HSBC 38.9% கடந்த 5 வருஷத்துல சிஏஜிஆர் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. NAV பிரைஸ் ரூ. 87. 14,700 கோடி அளவுக்கு ஏயுஎம் மெயின்டைன் பண்றாங்க. கிட்டத்தட்ட 96% ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கேபிஆர் மில் இவங்களோட டாப் ஹோல்டிங்ல இருக்கு. கேபிஆர் மில், நியூலண்ட் லேப், ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட், ஃபெடரல் பேங்க், கேஃபின் டெக், நிப்பான் லைஃப், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், கோஹன்ஸ் லைஃப் சயின்ஸ், கரூர் வைஸ்யா பேங்க், பிரிகேட் என்டர்பிரைசஸ், ஜோதி சிஎன்சி, சுமிட்டோமோ கெமிக்கல்ஸ், கிர்லோஸ்கர் நியூமேட்டிக் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இவங்க மேஜரா ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. டாடா ஸ்மால் கேப் ரூ. 43 நியர்ல இருக்கு NAV. நியர்லி 39% சிஏஜிஆர் கடந்த 5 வருஷத்துல மெயின்டைன் பண்றாங்க. 9,400 கோடி அளவுக்கு ஏயுஎம் மெயின்டைன் பண்றாங்க. இவங்களோட போர்ஷன் 92% வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சுதர்சன் கெமிக்கல், கிர்லோஸ்கர் நியூமேட்டிக், BASF, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஒண்டர்லா ஹாலிடே, ரெட்டிங்டன், உஷா மார்டின், டைம் டெக்னோபிளாஸ், ஓகாட் ஃபார்மா, சமி ஹோட்டல்ஸ், சி இன்ஃபோ, UTA அசெட் மேனேஜ்மெண்ட், எலாண்டாஸ், கிரீன் பிளை, ஹெல்கேர் குளோபல், கிருஷ்ணா டயக்னோஸ்டிக்ஸ், ராடிகோ கேட்டன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இவங்க மேஜராக ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இந்த 5 மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட 39லேருந்து 50% வரைக்கும் கடந்த 5 வருஷத்தில் சிஏஜிஆர் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை மட்டும் இல்லாமல் மிட் கேப்லையும் சரி லார்ஜ் கேப்லையும் ஒரு சில ஸ்டாக்ஸ் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஒவ்வொரு எல்லாமே ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் இந்த கடந்த 5 வருஷத்தில் சிஏஜிஆர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ மேலும் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின உங்களோட ஃபீட்பேக், உங்களோட கொரீஸ் கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட டெலிகிராம் குரூப் லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.